எல்லாருமே பேசும்போது மீனாட்சி அவங்களோட கேரக்டரில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு தெரியல. பட் படத்தில் நான் சொல்லும் பொழுதே ஏதோ ஒன்று அப்படியே ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஆல்ரெடி கோப்ராவில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி கோவிந்தராஜன் அவர்களை தற்பொழுது பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஜய் சார், ஐ ஹவ் நெவர் காட்டன் ப்ராப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் யூ ஸோ ஃப்ரம் கோப்ரா. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார். அண்ட் more than this film, in this industry you have guided me from day one. So thank you so much for that, sir. And Priya, Muthukumar sir, and it was such a pleasure எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது. அண்ட் டிமாண்டி 1, ஐ திங்க் நான் ஒரு 15 வயசு இருக்கும் டிமாண்டி 1 ரிலீஸ் ஆகும்போது. நான் அம்மாவோட வந்து அந்த படம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஆஃப்டர் லைக் கட் டு லைக் நவ் 2023 ஐ எம் ஆக்டிங் அண்ட் ஐம் so happy. Yeah. So happy about that. And Demonty 1 vandappo, like it was all around, like it had so much of buzz. So adhe madri Demonty 2 kum unga love and support kudupinga na nambren. Do watch it in theaters. Thank you. அதாவது சினிமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டருக்குமே அவங்களோட ஃபிலிம் ஒவ்வொரு வாட்டி தேட்டரில் வரும்போது இல்லை ஓடிடியில் வரும்போது மக்களை மொத்தத்தில் ரீச் பண்ணும்போதே சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் 1 ஃபிலிம் தேட்டரில் வரணும், இல்லை 1 ஃபிலிம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு இருக்கிற டைமில் கொத்தாக தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது வருஷத்தில் ஒரு 5 படம், குறைஞ்சது 4, ஆனால் 3க்கு கம்மி கிடையவே கிடையாதுங்க. அப்படிங்கிற எல்லா வருஷத்துலையும் அழகழகான ரிலீஸ். மான்ஸ்டர், ஓமன பெண்ணு, எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃபேமிலி ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இருப்பாங்க. ஹிட்ல கண்டிப்பாக அவங்களோட பேர் இருக்கும். இப்போ தூத்தா சொல்லவே வேணாம். நான் ஏற்கனவே சொல்ல 25+ கவுண்ட்லெஸ், நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கட்டும். பிரியா பவானி சங்கர் இப்போ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாபி சொன்ன மாதிரி டீம் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு. பட் தேங்க்யூ, மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகங்கள், உங்களுடைய சப்போர்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் எங்களுக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை இன்னும் அழகாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டிமாண்டி காலனி 2 லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். டைம் ஜஸ்ட் ஃப்ளைஸ். எனக்கு நடுவில் டக்குன்னு 1 இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளிரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷாட். ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ், ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்டரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் கேரக்டர். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அண்ட் அருள்நிதி கூட களத்தில் சந்திப்போம்க்கு அப்புறம் அடுத்த படம், 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம். பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் வார்ம் பர்சன் ஹி வாஸ் டு மீ. ஹீ இஸ் நாட் ஹியர், பட் யா, வி மிஸ் ஹிம் ஹியர் டுடே. அண்ட் எஸ், Bobby, all the best. I hope Tamil cinema embraces you more and many more laurels for you. Manoj sir, thank you. You're always kind to me. Thank you so much. Arun Pandian sir, you were like a sunshine. And the full night shoot la you were like a sunshine to me. நாங்கள் 2 பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். அவரோட மாப்பிள்ளை என்னோட ஃப்ரெண்டு, அதனால் நான் அவரை பற்றி பேச, அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச. ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் மீனாட்சி, முத்துக்குமார் சார், இட் வாஸ் வெரி நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல. பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார், வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட். அடுத்த ஷூட்டிங்க்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. மீனாட்சி, யூ லுக் லவ்லி டுடே. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் யா, எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்போ டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. பட் ஈவன் வித்தவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே. யூ லுக் வண்டர்ஃபுல். அண்ட் சாம், ஒரு ஆடியோ லான்ச் போதும் நீங்கள் ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ். தேங்க்யூ சாம். And producers, everybody, thank you so much. HK, it was such a difficult shoot. ரொம்ப கஷ்டமாக ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ஷூட் முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் he kept his spirit high. இன்னும் 20 நாளில் முடிக்கிறோம் நம்ம இந்த படத்தை, இன்னும் 12 நாளில் முடிக்கிறோன்னு கவுண்ட் டவுன்லேயே நானும் ஹெச்கேயும் அப்பப்போ பேசிக்குவோம். தேங்க்யூ ஹெச்கே ஃபார் மேக்கிங் த ஷூட் ஈஸி ஃபார் அஸ்.
அண்ட் சார் ராஜ்குமார் சார், விஜய் சார், எல்லாருக்குமே பாபி ஆல் தி பெஸ்ட். ஐ செட் தட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களோட டெபியூ ப்ராஜெக்ட் அஸ் எடிட்டர் டிமான்டி உங்களுக்கு எப்படி ஒரு உங்கள் டீமா? And I want to say, director-udiya team, even cinematographer's team and the director's team, the assistant directors, co-director, everybody was great. Velu, Sharath, yaar pera, Naveen, all the best. You guys are going to be wonderful directors in future. Looking forward. All the very best to you all. Yaar pera miss pannan enak therla, but we had a set of wonderful assistant directors. It was wonderful knowing you guys. Everybody was great, and in the filmmaking process, a beautiful experience maati kuduthathu ivanga ellarum da. I'm very, very, very thankful for meeting such beautiful people in my life. And again, thank you all once again for this Saturday evening. Good night.